அடிப்பொலி மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறோம். செம்மையாக ருசிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் நெருன்னு அடித்து வச்சுக்கோங்க. இப்போ அடித்து வச்சதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் சட்டியை வச்சு தாளிக்க வேண்டியான பொருட்கள் கடுகு, வெந்தயம், முக்கியமாக பூண்டு, வெங்காயம் இதை போட்டு நல்லா பொன் வரலாக வறுத்துக்கோங்க. வறுத்தது மேலே அந்த அடித்து வச்சிருந்த விழுதை எடுத்து ஊற்றிட்டு உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பை மறந்துடாதீங்க. இது மேலே கொஞ்சம் புளி தண்ணியை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு மீன் அழகாக அடுக்கி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி அதில் மாங்காவை நாங்கள் கட் பண்ண மாதிரியே கட் பண்ணி போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போட்டோன்னே வீடு ஃபுல்லாக வாசம் அப்படி வந்ததுங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ருசிச்சு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.